அதே மாதிரி உங்களுக்கு கொட்டேஷன் வேணும்னா இல்லை எங்களை வந்து சைட் விசிட்டுக்கு புக் பண்ணணும்னா நாங்கள் இதே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட வெப்சைட் லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட டோட்டல் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் கொட்டேஷன் வேணுனாலும் அதில் நீங்கள் உங்கள் ஏரியா ஸ்பேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷனும் வந்துடும். எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். விண்டேஜ் ஹவுஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு டீப் வில்லேஜ். இந்த வீட்ல இருந்து சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து அவுட் உங்களுக்கு. ஸோ கிளைண்டோட அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த விண்டோவை வந்து நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 10x10 சைஸ்ல வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலில் வந்து நம்ம டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு எம்சிபி பாக்ஸ் இருக்குது. அதை ஜஸ்ட் வந்து ஒரு கவரேஜ் பண்ணணும்னு காட்டி நம்ம ஒரு கர்வ் கட்டிங்கில் ஒரு ஷீட் ஒன்று நம்ம கொடுத்து ரன்னர்ஸ் கொடுத்து எம்சிபி பாக்ஸ் கவரேஜ் வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே டோர் திறந்தாலே நம்ம போய் அந்த வார்ட்ரூஃப் மெஷர்மெண்ட்டுக்கு திறக்கும் போது ஓப்பன் பண்ணவும் பொத்து நுழுகும் உங்களுக்கு, ஒரு கரையம் பொத்தே நுழுகும் உங்களுக்கு. அழகா குவாலிட்டியா இன்டீரியர் பண்ணணும், கிரியேட்டிவா இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் மந்த் இந்த சரௌண்டிங்ல தான் இருப்போம். அதே மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு வந்து நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ மைசூர்ல வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அந்த சைடு இருந்தீங்கனாலும் கூப்பிடுங்க, உடனே வந்து நம்ம ஃப்ரீ சைட் விசிட் பண்ணுவோம். ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்செங்கோடுல ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்றதுக்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செங்கோடு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 1 month பிஃபோர் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு அந்த சைட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK சைட். இது ஆக்சுவலா ஒரு செமி மாடுலர் கிச்சன் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம்ல வந்து ஃபுல்லி மாடுலர் வார்ட்ரூஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து டிவி யூனிட் கம் பூஜா யூனிட். இது வந்து ஒரு விண்டேஜ் ஹவுஸ் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டீப் வில்லேஜ். இந்த வீட்டிலேருந்து சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து அவுட் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் உங்களுக்கு, ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, இது டீப் வில்லேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீப் வில்லேஜில் நம்ம ஒரு ஹாலில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணி லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கார்னரில் பூஜா யூனிட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் டிவி யூனிட். ஸோ கிளைண்ட்டோட அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விண்டோவை வந்து நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வந்து கிளைண்ட் வந்து இந்த விண்டோ வந்து எனக்கு அப்படியே இருக்கணும், ஆனால் எனக்கு ஒரு டிவி யூனிட் ஒரு லுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஒரு 2 feet ஹைட்டுக்கும் ஒரு 6.5 feet வித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து 4 door ப்ரொவிஷனில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த விண்டோவை வந்து கிளைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால வந்து டிவி வந்து ஹேங் பண்ண முடியாது இந்த சைட்ல. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா வந்து ஒரு 18 inches 1.5 feet 18 inches அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 20 inches வந்து நம்ம கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 feet வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் பாக்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். பெட்டோட சேர்த்து வரும்போது 2.5 feet போட்டுருக்கோம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு டிவி வந்து ஒரு 55 inches டிவி வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து நம்ம வைக்க முடியும். இதுல வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா
அங்கே சோஃபா போட்டு நம்ம உட்காந்து பார்க்கும்போது அதோட லுக் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஃப்ரம் தி பாட்டம் வந்து 2.5 feet ஹைட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 55 inches டிவி வந்து நம்ம ஈஸியாக ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பாக்ஸ் டீக் வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக டீக் வுட் கொடுத்து அவுட்டர் ஃப்ரேம் லேயர்ஸ் மட்டும் ஒயிட்டாக கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஸ்டோரேஜ்க்கான ஒரு வால் பாக்ஸ் வித் பேக் ஷீட்டோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கார்னர் ஸ்பேஸும் வந்து நம்ம அன்வான்டாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ஒரு 3 shelves மட்டும் ஜஸ்ட் டபுள் ஷீட் கொடுத்து 3 shelves, அது போக பேக் ஷீட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு டிசைனிங்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஜஸ்ட் ஒரு எல் ஷேப் கட்டு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஹைலைட்டிங்காக. இங்கேருந்து லுக் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சப் ஊஃபர்ஸ், ஹோம் தியேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் கிஃப்ட் ஐட்டம்ஸ், உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்ல இதில் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் புக்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட நீட்ஸ் ஹாலில் என்னென்ன வைக்கணுமோ அந்த நீட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். நம்ம தான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு லாஃப்ட்டும் ஒரு டிவி யூனிட் அண்ட் பூஜை யூனிட் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியல்ஸில் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் வித்தவுட் எனி சிவில் ஒர்க் உங்களுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்கான டபுள் டோர் ப்ரொவிஷன் மட்டும். யூஸ்வலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெட் ப்ரொவிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பெட் ப்ரொவிஷன் கொடுக்காம ஜஸ்ட் பார்டர் கட்டி ஃப்ரேம் பண்ணி மேலே உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பெட்டு கட்டி போட்டிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இந்த அளவு நீங்கள் உட்காந்துங்கனாலும் யூஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் எந்த சிவில் ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பாக்ஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கோம். இந்த அளவு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூஜா யூனிட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு 4th சைட் உங்களுக்கு இதே சேம் பேட்டர்ன் உங்களுக்கு. பார்க்குற கிளைண்ட்ஸ் எல்லாருமே இதே தான் கேட்குறாங்க. நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லி பார்த்தா எல்லாத்துக்கும் இதுதான் பிடிக்குது. பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக டீக் வுட்டில் நம்ம பாக்ஸ் எல்லாமே மேக் பண்ணிட்டு இந்த படைகள் மட்டும் வந்து ஒயிட் கலரில் ஜஸ்ட் ஃப்ரண்ட் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு படையில் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் நாப்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து குத்து விளக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் நம்ம கொடுக்கறதுக்காக கீழே வந்து ஜஸ்ட் டோர் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லேசர் கட்டிங்கில் வந்து விளக்கு ஹோல்ஸும் பெல் ஹோல்ஸு, கீழே 2 லோட்டஸும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிசைனர் பீகாக் ஹேண்டில்ஸும் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச் கட்டிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே அப்படியே ஜஸ்ட் நம்ம லே பண்ணி விட்டுருக்கோம். இதில் உள்ள என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூஜா ரூமோட ஒரு ஓம் உள்ள நம்ம கொடுத்துருக்கோம். அது பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த ஆர்ச்சோட பார்க்கும்போது அதோட லுக்கே வந்து ரொம்ப ஒரு ஃபேபுலஸா இருக்குது உங்களுக்கு. கம்ப்ளீட்டா எந்த விதமான சிவில் ஒர்க்கும் உங்களுக்கு கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டா யூபிவிசிலே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு லாஃப்ட்ல இருந்து பாக்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க இந்த சைட் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1 BHK தான். ஆனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி நம்ம வந்து சிவில் ஒர்க் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டா பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது. பாருங்க இதோட லுக் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மேலே வந்து 6 doors வந்து லாஃப்ட் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க அதே சேம் 1/1 உங்களுக்கு ஒயிட் அண்ட் டீக் வுட் காம்பினேஷன்ல கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல ஹேண்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா யூபிவிசி மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நம்ம டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஒரு எம்சிபி பாக்ஸ் இருக்குது. அதை ஜஸ்ட் வந்து ஒரு கவரேஜ் பண்ணணும்னு காட்டி நம்ம ஒரு கர்வ் கட்டிங்கில் ஒரு ஷீட் ஒன்று நம்ம கொடுத்து ரன்னர்ஸ் கொடுத்து எம்சிபி பாக்ஸ் கவரேஜ் வந்து நம்ம ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10x10 சைஸில் வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிஃபோர் வீடியோஸ்லாம் நம்ம சொன்னோம்னா இந்த பவானி ஈரோடு சைட்லாம் உங்களுக்கு இந்த பாரம்பரியமாக சிங்க் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக காங்கிரீட்லேயே கட்டி வெளியே வந்து டைல் லே பண்ணியிருப்பாங்க. அதே கான்செப்டில் தான் இந்த கிச்சனும் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கட்லரி பேஸ்கெட் உங்களுக்கு 304ல் எஸ்எஸ்ல சாஃப்ட் க்ளோசர் ரன்னர்ஸோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளைன் ரேக்கு, அதுவும் சாஃப்ட் க்ளோசர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிளேட் ரேக் உங்களுக்கு. எல்லாமே ஹெவி மெட்டீரியல் தான் உங்களுக்கு. ரஸ்ட் ப்ரூஃபு, லைஃப் டைம் வாரண்டி உங்களுக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு பாருங்க சாஃப்ட் க்ளோசர். நெக்ஸ்ட் உங்களுக்கு சிலிண்டர் ஓப்பனிங் உங்களுக்கு.
அது ஒரு ஃபுல்லி ஓப்பனிங் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஒரு 3 to 4 சிலிண்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 600 ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டோர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிபிள் டோர்லேயும் வந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷீட் ஒன்று கொடுத்து ஒரு செல்ஃபோன் நம்ம பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் அப்படியே உங்களுக்கு கன்னியூ ஆகும். உங்களுக்கு இந்த 6.5 ஃபீட்டுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங் நம்ம பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஷீட் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது உள்ள வரைக்கும் நீங்கள் போய் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஆக்சுவலாக வந்து ஒரு எல் ஷேப் கிச்சன். இது உங்களுக்கு இதை வந்து நம்ம லுக் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு யூ ஷேப் கிச்சனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த சைட்லேயும் வந்து நம்ம டோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இந்த ரைஸ் ட்ரம்மு, வாட்டர் கேன்ஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேசஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம ஷீட்டில் வந்து வாலுக்கு பதில் நம்ம ஷீட் ஒன்று கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ராலிக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிள் டோரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே சிங்க் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் சர்வீஸ் நீட் இருக்கிறங்காட்டி கம்ப்ளீட்டாக வந்து உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ஒரு டோர் ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. அப்படி இன்கேஸ் நம்ம கவர் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த டைலெல்லாம் மறைக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா நம்ம பிஃபோர் நம்ம ஈரோடு சைட்ஸ் அந்த சைட்லாம் நம்ம பண்ண மாதிரியே இதுக்கு ஒரு ஓப்பனிங் நம்ம கொடுத்துருக்கோம். டோர் ப்ரொவிஷன் கொடுத்து கீழே வந்து சர்வீஸ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸியாக உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வந்து அந்த ப்ரொவிஷனோட ஃப்ரேம் ஃபுல்லாமே அவுட்டரில் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷனும் பண்ணி கொடுத்து ஹேண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வந்து இதோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் அடிச்சு இங்கே ட்ரில்லிங் மிஷின் நம்ம போட்டு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். அந்த ஒரு பர்பஸ்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஃபுல்லாமே ஷீட் நம்ம கொடுத்து இங்கேருந்து ஃப்ரேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஒரு சிங்கிள் டோர் ப்ரொவிஷன்ஸ், டிட்டர்ஜென்ட் ஐட்டம்ஸு, சோப்ஸு, ப்ரஷ்ஷு, வாஷிங் ஐட்டம் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லி ஓப்பனில் சென்டர் செல்ஃப்ஸ் எல்லாம் ஃபுல்லி ஓப்பனில் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே எஸ்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ச்சஸ் எல்லாமே கிச்சன் பாட்டம் என்னைக்குமே வந்து நம்ம எஸ்எஸ்ல தான் நம்ம போவோம் எப்பவுமே. அதை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவரேஜ். கிளைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ட்ரிபிள் டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் ஃப்ரேம் பண்ணி உள்ள கடப்பாஸ் இருக்குது. இதுக்கு ஒரு டோர் கவரேஜ் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இந்த சைடில் டபுள் டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எல் ஷேப் கடப்பாஸ் போட்டிருக்காங்க. நம்ம சென்டரில் ஒரு ஃப்ரேம் பண்ணி கம்ப்ளீட்டாக டபுள் டோர் டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனோட ஒரு பியூட்டினே நம்ம சொல்லலாம். ஒரு டால் யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் ஒரு 5 ரேக்ஸ் கொடுத்து 6 ஓப்பனிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக பாக்ஸ், பாட்டம், பெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட் கலர் காம்பினேஷனும் உள்ளுக்குள்ள வர தட்டும் வெளியே வர டோரும் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்காக லென்த் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட லுக்கு பாருங்க, ஒரு பேனிட்ரியோட ப்ராப்பர் லுக் உங்களுக்கு இருக்கும். பட்ஜெட் பேனிட்ரின்னு நம்ம சொல்லலாம். ஒரு 6 months பிஃபோர் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு இருக்கும். பிளாக் அண்ட் கிரேல நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 4 டோர் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடும் 4 டோரு. இந்த 2 டோர் மட்டும் மீடியம் சைஸில் உங்களுக்கு வரும். அது வந்து ஃபுல் சைஸ் டோராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா வந்து இதோட உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுறங்காட்டி இங்கே சிம்னி வருது உங்களுக்கு. அதனால இப்போ நம்ம சிம்னியோட பைப்பு, எக்ஸாஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணணும். சிம்னியோட பைப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம பிஃபோர் வீடியோ இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி காணிக்கிறோம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து லாஃப்ட் கிடையாது உங்களுக்கு. இதில் கம்ப்ளீட்டாகவே நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த சிம்னியோட டாப் அப்படியே வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடுமே கவரேஜ் பண்ணி இங்கே டோர் போட்டு இங்கே பாட்டம் ஃபுல் லென்த்துக்கு நம்ம பாட்டம் கொடுத்து சிம்னி கவரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதையுமே வந்து ஒரு லாஃப்ட் பர்பஸ்க்கு நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு அவுட் ஃபோக்கஸில் பாருங்க, லுக் எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிச்சன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1. ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் இது வந்து ஒரு 1 BHK ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 1 BHK ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லி வார்ட்ரூஃப் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது என்ன சைஸுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 12 ஃபீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல்லி வார்ட்ரூஃப் கம் ஸ்டடி யூனிட், டேபிள், ஒர்க்கிங் டேபிள், செல்ஃப்,
ட்ராயர், டோர், ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்லேருந்து எல்லாமே அப்படியே கம்ப்ளீட் வால் அப்படியே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப் உங்களுக்கு டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜஸ்ட் ஸ்டோரேஜோட ஒரே பர்பஸ்க்காக நம்ம ஃபுல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும், இந்த ஷர்ட்ஸ் அயர்ன் பண்ண க்ளாத்திங்ஸ் எல்லாமே வந்து வைக்கிற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் பண்ணி ஃபுல்லாக க்ளாத்திங்ஸ் உங்களுக்கு வைக்கிற மாதிரியும் சென்டரில் டியூயல் லாக்கர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லாக்கர் ப்ரொவிஷன் வித் கீ ஆப்ஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ்லேயே நம்ம எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்க, கீழே கம்ப்ளீட்டாக நம்ம பெட்டு கட்டி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் காம்பேக்ட் ஹவுஸ் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் வந்து இங்கே தான் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே இடம் ப்ரொவிஷனும் ஸ்லைடிங்கான ஆப்ஷனுக்கும் கிளைண்ட் வந்து ஒத்து வரல. ஸோ அதனால வந்து நம்ம டோர் சைஸில் கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணி சின்னது பண்ணி இது எக்காரணத்துக்கு கொண்டும் காட்டு போட்டாலும் இந்த டோர் ஓப்பனிங்க்கு இடிக்கிற ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த 12 feet வித்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். டாப் சீட்டும் எல்லாமே கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக பண்ணுறவங்க பாக்ஸ் மேக் பண்ணி டாப் சீட்டு சைடு சீட்லாம் கவர் பண்ணி பண்ண மாட்டாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக வித்தவுட் பேக் சீட்டோட டாப் சீட்டு சைடு சீட்டு பாட்டம் சீட் எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 4 feetக்கு வந்து மிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி இதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேபிள் ஒன்று நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சிஸ்டம் வச்சு இல்லை அயனிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டேபிள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் உட்காரலாம், தாராளமாக உட்காந்துக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த பசங்க வந்து நம்ம பாய்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது இது மேலே ஏறி நின்று தான் இந்த ஃப்ரேம் எல்லாமே அவுட் எல்லாமே பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் தான். யூபிவிசினா இந்த என்ன சொல்றது உங்களுக்கு பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி சீப் ப்ராடக்ட்னு சொல்லி நீங்கள் நினச்சக்கூடாது. ஏன்னா இது பிவிசி கிடையாது, ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல். உங்களுக்கு 10 years வாரண்டியோடு நம்ம கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு குவாலிட்டியில் ஹெவியாக இருக்கும். ஃபினிஷிங் அவுட்புட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ரஃப் யூஸே நீங்கள் பண்ணலாம். நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி எல்லாமே ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் தான், உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வராது. இந்த ஒர்க்கிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக பண்ணுறதுல வந்து ஒரு சைடு ட்ராயரும் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற கால் வைக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ரொவிஷன் இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் வந்து எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால வந்து எனக்கு டோர்ஸை வந்து கவர் பண்ணி கொடுத்துருங்க. அந்த ஒரு ஆப்ஷனால வந்து நம்ம டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நம்ம பெட்டு கட்டி தான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்டு சீட்டோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பெட்டு கட்டி குவாலிட்டியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் செல்ஃப் ஒன்று, டபுள் செல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃபுல்லாமே அவுட்ரு பார்டர்ஸ் கொடுத்து டாப் ஷீட் கொடுத்து இந்த சைடு ஷீட் இந்த சைடு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி மாடுலர் வார்ட்ரோப் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு. பாருங்க, அதே மாதிரி மேலே லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4 doors அந்த சைடு 4 doors 1 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு டோர் ஒயிட்டும் ஒரு டோர் டர்க்கிஷும் இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாமே பிளாக் கலர் ஸ்கொயர் ஹேண்டில்ஸ் வந்து ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட் ஃபோக்கஸில் இந்த பெட்ரூம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு எலகண்டான ப்ரீமியமான லுக் உங்களுக்கு தருதுன்னு சொல்லி பாருங்க. மைக்கால கிடைக்கிறத விட சூப்பர் 100% ஃபினிஷிங்கும் லைஃபும் டெர்மினேட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைல பண்ணி வுட்டில் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப்ல எல்லாம் ஃபுல்லாமே டெர்மினேட் கரையம் பிடிச்சிரும் உங்களுக்கு. அப்படியே டோர் திறந்தாலே நாங்கள் ஒரு சைட்லாம் போகும்போது ஆல்ரெடி பிளைவுட்ல ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் அந்த வாட்டர் ப்ரூஃப் மெஷர்மெண்ட்டுக்கு திறக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது பொத்து நுழுகும் உங்களுக்கு, ஒரு கரையம் பொத்தே நுழுகும் உங்களுக்கு. அந்த வீடியோஸும் இருக்கு, அது வேணா இந்த வீடியோவோட நான் அட்டாச் பண்றேன். அந்த சைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த வீடியோ இன்னும் நம்ம போடல, அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சு தரேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கரையான்னு சொல்லிட்டு அந்த பிளைல பண்ணி உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒருபோது வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே உங்களுக்கு வராது. இந்த கரையான் பிரச்சனை அதே மாதிரி தண்ணியால பிரச்சனை நெருப்பால பிரச்சனை இது எதுவுமே வராது. இதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். நம்ம பிஃபோர் ஒரு 1 monthக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். திருச்செந்தூரில் வந்து ஒரு ஃபுல்லோ மெட்டீரியல் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சைட் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இனி நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்காட்டி நம்ம டீப் வில்லேஜ் இது உங்களுக்கு இந்த லைன்லேயே வந்து இன்னொரு சைட்டும் நமக்கு வந்து புக்கிங் ஆயிருக்குது. இந்த சரௌண்டிங்கில் யாருக்காவது ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணணும், அழகாக குவாலிட்டியாக இன்டீரியர் பண்ணணும், க்ரியேட்டிவாக இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உடனே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்து இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்போம். அதே மாதிரி நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு வந்து நம்ம ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ மைசூரில் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அந்த சைடு வந்தீங்கனாலும் கூப்பிடுங்க, உடனே வந்து நம்ம ஃப்ரீ சைட் விசிட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கொட்டேஷன் வேணும்னா இல்லை எங்களை வந்து சைட் விசிட்டுக்கு புக் பண்ணணும்னா நாங்கள் இதே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட வெப்சைட் லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட டோட்டல் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் கொட்டேஷன் வேணுனாலும் அதில் நீங்கள் உங்கள் ஏரியா ஸ்பேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷனும் வந்துடும். எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஒரு அழகான குவாலிட்டியான இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு 100 கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.